ஹலோ வீவர்ஸ், நீ நான் காதல் யூப்ரமோ இந்த இடத்துல அபி போராட்டம் பண்ணி எப்படியோ வெளியே எடுத்துறாங்க. ராகவா அட்வொகேட் எல்லாம் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா வெளியே எடுத்துறாங்க. வெளியே எடுத்ததுமே ராகவ இருந்துட்டு, இங்கே பாரு, நீ என்னை வெளியே எடுத்துட்டு மட்டும் நான் சந்தோஷப்பட மாட்டேங்கன்னா என்னை உள்ளே அனுப்பி வெளியே எடுத்ததும் நீ தானே அப்படின்றாங்க. உள்ளே அனுப்புற மாதிரி அனுப்பிச்சிட்டு இப்படி பண்ணிட்டேன்றாங்க. தயவு செஞ்சு நான் சொல்கிறது கேளுங்க. எவ்வளோதான் அந்த இடத்துல பேசினாலுமே ராகவ கேட்கறதா இல்லை. அதுக்கப்புறமா அவங்களுடைய அக்கா எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அக்கா எனக்கு ஒன்றும் இல்லை, அக்கா பார்த்துக்கலாம் விடுக்கா. இல்லை ராகவ், இது மாதிரி நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரைக்கும் வந்ததில்லை, ஜெயிலுக்கெல்லாம் இது மாதிரி நம்ம ஃபேமிலியில் யாருமே போனதில்லை. இப்படி போய் வந்துட்டேன்னு நினைக்கும் போது மனசுக்கே ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குன்றாங்க. அக்கா பார்த்துக்கலாம் இருக்கா, சில பேரால் தான் நான் ஜெயிலுக்கு போயிட்டு வர மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்ற மாதிரி தான் குத்தி மதுப்பாக சொல்லுவாங்க. அது ஒரு மாதிரி கஷ்டமாக எடுத்து அதுக்கப்புறமா இந்த இடத்துல ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ பிரச்சனை நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி பல விஷயங்கள பேசி நம்ம எதுவும் ஆக போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கும் போகிறாங்க. அந்த இடத்துல அபிக்கிட்ட ராகவ பேசுறதில்ல, நீ பண்ண விஷயத்த மறக்க மாட்டேன், கூடவே இருந்து நம்பிக்கை துரோகி, என்னை இப்படி ஏமாத்திட்டு இல்லை, என்னை இப்படி பழி வாங்கிட்டு இல்லை அப்படின்ட்டு சொல்லி அந்த இடத்துல அபி வெறுக்கிறாங்க. அபி இருந்துட்டு இதுக்கு மூல காரணம் யாரு, இதுக்கெல்லாம் காரணம் யாருன்றதை கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அபி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே சிசிடிவி கேமரா இருக்குள்ள அந்த கேமரா வச்சு கண்டுபிடிச்சே ஆகணும் யார் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் சுந்தரியும் முரளிகிருஷ்ணாவும் தெரிஞ்சா என்ன ஆக போகுது அடுத்தது வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.